நாம நினைக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே நம்ம செஞ்சிருவோம்னு. நான் ஒரு கற்பனையா சொல்றேன். யம தர்ம பூமிக்கு வந்து ஒரு இளைஞனை பார்த்து உன்னுடைய ஆயுஸ் முடிஞ்சு போச்சுரா, புறப்படு அப்படின்னு இருக்கான். இன்னையா இப்பதான் நான் வாழவே தொடங்கி இருக்கிறேன்னு கூப்பிடுறிய, இன்னும் கொஞ்சம் வருஷம் நான் இங்கே இருக்கலாம்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதான்னு. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. யம தர்மன்னு எனக்கு ஏன் பேருன்னா தர்மத்தோடு நடக்கிறவனால தான். அதனால நீ புறப்படணும்னால சரி சரி நீ உன் அழைப்பை ஏற்று நான் வரேன். ஆனாலும் என்னை நோக்கி நீ வந்திருக்கிற பத்தியா, உனக்கு நான் ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும். விருந்து கொடுத்த பிறகு என்ன அழைச்சிட்டு போகணும். நேரா அவனை கூட்டிட்டு டாஸ்மாக் கடைக்கு போனான். ஒரு 500 தான் வாங்கி கொடுத்தான். 500 வாங்கி கொடுத்தது யம தர்மம் அப்படி சாஞ்சிட்டாரு. சாஞ்ச பிறகுதான் ஒரு மணி நேரத்துக்கு உலகத்தையே மறந்திருந்தாரு. அதுக்குள்ள நம்மால் என்ன பண்ணா, அந்த ரிஜிஸ்டரை எடுத்தான். அந்த அவர் கையில் இந்த ரிஜிஸ்டரை வாங்கி அன்னைக்கு அவன் பேர் இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டான். அது எரேஸ் பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்டர்லயே லாஸ்ட்ல அவன் பேரை எழுதிட்டான். முடிஞ்சு போச்சா, தப்பிச்சுண்டான்னு. 1 மணி நேரம் பொறுத்து யம தர்மம் எழுந்தான். ஏ மானுடா, இப்படிப்பட்ட ஒரு பானத்தை என் வாழ்நாளில் நான் அருந்தியதே கிடையாது. ஆகையினால் உனக்கு ஒரு நன்மை நான் செய்ய வேண்டும். மேலிருந்து உயிர்களை எடுப்பதை விட கீழிருந்து நான் உயிரை எடுக்க ஆரம்பிக்கிறேன். அவன் தலைவிதி அவன் முடிவு நடக்கும் இல்லையா? நதியின் ஓட்டத்தில் படகு எப்படி போகிறதோ அதுபோல்தான் வாழ்க்கை.